இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்சனல் விசஸ் மேன்செஸ்டர் யுனைடெட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கேம் வந்து லாஸ்ட் மண்டே அண்ட் வெடிக்காமல் முடிஞ்சிருக்கு. கேம் முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சு. ஸோ லேட்டாக ரிவ்யூ போடுறேன்னு வச்சுக்காதீங்க, டைம் எடுத்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த கேமை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ப்ளீஸ் வெல்கம் பேக் டு செமகோல் சேனல். ஆர்சனல் விசஸ் மேன்செஸ்டர் யுனைடெட் லைனப் பற்றி பார்த்துருவோம். ஸோ லைனப் பார்த்தீங்கன்னா போன கேம் மாதிரி ஆர்சனல் இந்த கேம்லேயும் லைனப் போட்டிருந்தாங்க. எஸ்பெக்ட் விக்டர் யோக்ரஸோட மாற்றி கேப்ரியல் ஜீசஸை போட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் மேன்செஸ்டர் யுனைடெட் மேன் சிட்டி கிட்ட விளாண்ட அந்த கேமை பொறுத்து தான். ஏன்னா ஹாலனை டோட்டலாக பாக்கெட்டில் போட்டான்னு சொல்லலாம் லூச்சா. ஸோ அதுக்காகவே இந்த கேமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணலான்னு ஆர்டெட்டா நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜீசஸை போட்டான். ஸோ அதை தொடர்ந்து ட்ரோசார்ட் அண்ட் சாக்கா இது வழக்கமான ஒரு ஃபார்மேஷன், அவங்களோட லைனப் தான். ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி மேன் சிட்டி கூட எந்த லைனப் வச்சு விளாண்டோமோ அதே லைனப் தான் ஆர்சனல் கூடயும் வச்சு விளாண்டோம். ஸோ நமக்கு தேவை ஒரு வின்னு அப்படின்றது ப்ராப்பராக இந்த கேமில் அவன் போட்ட லைனப்லேயே தெரிஞ்சு எப்படி விளாட போகிறோன்னு லாஸ்ட் மேன் சிட்டி கேம்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கேமும் அப்படி தான் நடக்கும்னு நினச்சோம். ஸோ அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். 1வது நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 20வது நிமிஷம் வரைக்கும் போனீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் கேமில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கக்கிட்ட பந்து கொஞ்சம் கூட ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கூட டைம் கொடுக்கல ஆர்சனல். அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்லலாம். இன்னொன்று ஆர்சனல் வந்துட்டு அந்த கேமை 20 நிமிஷமாக கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ப்ரில்லியண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க மிட்டும் அண்ட் டிஃபென்ஸும். ஸோ நமக்கு வந்து அந்த சான்ஸை வந்து எடுக்கவே விடல. நம்மக்கிட்ட பந்து கிடச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பந்து அவங்கக்கிட்ட போயிடுது. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க போடுற ப்ரெஷர் மிட்ஃபீல்டில் அண்ட் ஸ்ட்ரைக்கர் எல்லாமே சேர்த்து. ஸோ அவங்க வீங்லேயும் ரொம்ப ட்ரெட்டனிங்காக இருந்தாங்கன்னு சொல்லலாம். 20 நிமிஷத்துலேயே வீங் வழியாக தான் உள்ளே வரணும் அப்படின்றது அவங்களோட ப்ராப்பர் வேன்னு கேம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டைரக்ட் அப்ரோச்சு எதுவுமே கிடையாது. ஜீசஸுக்கு டைரக்ட் அப்ரோச்சு எதுவும் கிடைக்கவும் இல்லை. ஸோ அதான் விஷயம். அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஒன்று ட்ரோசார்ட் வழியாக உள்ளே கட் பண்ணி உள்ள வேல ஏதாவது ஒன்று சான்ஸ் கிரியேட் பண்ணோம், இல்லை சாக்கா வழியாக உள்ளே கட் பண்ணி ஏதாவது ஒரு வே கிரியேட் பண்ணுன்றது தான் அவங்களோட குறிக்கோள் இருந்துச்சு. அதுவும் 20 நிமிஷத்துல வெட்ட வெளிவாக தெரிஞ்சிருச்சு இதை தான் செய்ய போகிறாங்கன்ட்டு. ஆனால் மேன்செஸ்டர் யுனைடெட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் 20 நிமிஷமாக. ஸோ 20 நிமிஷத்துக்கு மேலே தான் மேன்செஸ்டர் யுனைடெடே கேம்குள்ளே கொஞ்சம் வந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பந்து அவங்க காலில் மாட்டுச்சு, கொஞ்சம் பந்தை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷமாகவே தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. நம்ம பந்து எடுப்போம், சடனாக டிரான்சாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம், அது வந்துட்டு ஒர்க் ஆகலை. எம்எம்முக்கு 2 பந்து அதுக்குள்ளே கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டான். ப்ரூனோவும் டப்புன்னு ப்ளே பண்ணுறது தான் நம்மளோட வேன்னு நம்மளுக்கு வெட்ட வெளிவாக தெரியும். நம்ம போகிற முன்னுக்கே இதான் தெரியும், இதை தான் பண்ண போகிறோம், ஃபாஸ்ட் ப்ளே தான் பண்ண போகிறோம், ஃபாஸ்ட் பாசஸ் தான் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதை தான் செஞ்சாங்க. ஸோ 20 நிமிஷத்துக்கு 4 கார்னர் எடுத்துட்டாங்கன்னு சொன்னோம். 4 கார்னர். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க இந்த அளவுக்கு உள்ள ட்ரெட்டனிங்காக இருந்திருப்பாங்க, வீங் வழியாக வந்திருப்பாங்க. 22வது நிமிஷத்தில் இதே மாதிரி தான் கொஞ்சம் கார்னர் போய் இது இப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப சாக்கா வழியாக ஒரு பந்து வந்து 28ஆம் நிமிஷத்தில் ஒரு பாசை போடுவான் ஓடேகார்டை வர்ற பந்தை அப்படியே ஓலை அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் அது ஒரு மாதிரியா கேர்ஃபாக வளைஞ்சி மார்டினஸ் காலில் பட்டு 1 கோலாக கன்வெர்ட் ஆகிரும் கோலை. ஸோ ஏன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து ட்ரிம்பர் நிற்கிறான். ஸோ மார்டினஸ் அந்த இடத்துல இல்லைன்னா கூட ட்ரிம்பரு கோலாக போட்டிருப்பான். ஸோ கரெக்டான வேலை போய் நின்ட்டான் ட்ரிம்பரு. இது வந்துட்டு யார் செய்ய வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக்கர் ஜீசஸ் செய்ய வேண்டிய வேலை. ஸோ ஜீசஸும் பின்னாடியே இருந்தான். ஸோ இன்னொரு ஆள் சப்போர்ட்டாக நிற்கணுன்றதுக்காக டிம்பரும் உள்ளே வந்துட்டான். ஸோ அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு உள்ளே யாராவது இருந்தால் தான் நம்ம கோலை கன்வெர்ட் பண்ண முடியும்ட்டு. அதே மாதிரி உள்ளே போயிட்டு கோலை செட் பண்ணிட்டாங்க. நமக்கான பேட் லக், அவங்களுக்கான லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா 1 கோலாக கன்வெர்ட் ஆச்சு. இதே மார்டினஸ் கால் படாமல் இருந்துருந்துச்சுன்னா
மேபி அவன் கொஞ்சம் திரும்பி இருந்திருந்தானா மேபி சான்ஸ் இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கான அந்த பந்து. அவனும் கிளியர் பண்ண தான் வந்தான், அது மிஸ்கியூவாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பந்து கிடைக்கும் சாக்காக்கு. சாக்கா வந்து டிக்லைன் ரைஸ்க்கு ஒரு பந்து தட்டுவான், ரைஸ் ஒரு ஷாட் எடுப்பான், அது மார்டினஸ் வந்து காலால் தடுத்துருவான், இல்லைன்னா அதுவுமே கோல் பந்துருக்கும்னு சொல்லலாம். இவங்க இந்த கோல் போட்டுட்டோன்னே மேன்செஸ்டர் யுனைடெட் அனல் பறக்க வந்துட்டானுங்க போலக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு, தொடர்ந்து அதை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கோல் போட்டோன்னே தானே வெறி வரும். ஸோ அவனுக்கு 28ஆம் நிமிஷத்தில் ஒரு கோல் போட்டோன்னே மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபயர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கட்டம். ஸோ ஏன்னா அவனுக்கு கோல் போட்ட பிறகு தான் நம்ம கொஞ்சம் பந்து ஹோல்ட் பண்ணி விளாட ஆரம்பித்தோம். ஹோல்ட் பண்ணி விளாட வச்சு நிறைய கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம். எத்தனையோ செகண்ட் தான், ப்ரீ செகண்ட் தான் கணக்கு நினைக்கிறேன். அவனுக்கு கோல் போட்டு எம்பமுக்கு ஒரு பந்து கிடைக்கும். ஸோ அந்த பந்து வந்து அவன் கோலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், அவன் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு அவன் நிப்பாட்டி ப்ரூனோக்கு தட்டினான்னு தெரியல. ஏன்னா ப்ரூனோ அடித்தது வந்து தப்பு கிடையாது, பட் அந்த அவன் அடிக்கிற பொசிஷன்லேயே அவன் இல்லை, அந்த பந்தும் அங்கே இல்லை. அப்படி அடித்தா கோல் போருமான்னு கேட்டால், என்ன கேட்டால் 100%ல் 1% தான் சான்ஸ் இருக்குது. அவன் எப்படி அடிக்கிறான்னு பொறுத்து இருக்குது. பட் அவன் டைரெக்டாக அடித்தான், பந்து எப்படி வரணுமோ அப்படி தான் வந்துச்சு. ஸோ என்ன கேட்டால் அபூமும் அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணாமல் நீ நேரக்காக ஒரு ஷாட் அடிச்சிருக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி அவன் ஷாட் அடிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 38ஆம் நிமிஷம் எம்பூமும் ஒரு கோலை போடுறான், தரமான கோலு. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணாங்க ஜுபிமெண்டிக்கு. சலிபாகிட்டேருந்து ஒரு பந்து வாங்கி ஜுபிமெண்டி ஹோல்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ப்ரூனோ வெட்டிட்டு போயிருக்கணும், தாண்டி போயிருக்கணும் சொல்லணும். ஏன்னா அவன் பக்கிட்டு வீங்கெலாம் யாருமே இல்லை, ரொம்ப வெட்ட வெளியவா ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. நினச்சிருந்தா அவன் தாண்டி போயிருக்கலாம், பட் அவன் என்ன நினச்சான்னு தெரில. ஜுபிமெண்டி கீப்பருக்கு பாஸ் போடவே மிஸ்கியூ ஆச்சு அந்த பந்து. அது எம்பூமு காலுக்கு வருது, நேராக போயிட்டு சொருகிட்டான் நெட்டுக்குள்ளே சொருகினோன்னு தான் எம்மியோட ஆட்டமே தொடங்கினுச்சின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பரபரப்பாக ஒரு கோல் ஒன்று ட்ரா ஆகிட்டோன்னே ஆர்சனல் மூஞ்சில் அந்த ஒரு நர்வஸ்னஸ் தெரிஞ்சு, என்னடா கப்பு நம்மளை விட்டு போயிருமோன்னு. ஏன்னா ரொம்ப பாயிண்ட் கேப்பில் இல்லை, டேபிள்லையுமே 4 பாயிண்ட் கேப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா அவங்களுக்கும் ஒரு சின்ன பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, 4 பாயிண்ட் கேப்பில் தான் இருப்பாங்கன்ட்டு அவங்க மைண்ட் ஓடுது. அர்த்தேத்தாவும் ஒரு மாதிரி என்னாச்சு, ஒரு டிசப்பாயிண்டடாக ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு கோல் போட்டோன்னே நம்ம இன்னொரு கோலை அடிப்போன்றதுக்கு தான் ஏறி வர ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு கோலை போட்டு ஈக்குவலஸ் ஆகிட்ட பிறகு அவங்க கொஞ்சம் லைட்டாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் மேன்செஸ்டர் யுனைடெட் தான் கொஞ்சம் செட் பீஸாக விளாண்டிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இதே தான் நம்ம மென் சிட்டியில் எப்படி பண்ணோமோ அதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கரெக்டாக பண்ணோம். அதுதான் மிட்லேருந்து எந்த பந்தும் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸாக இருந்துச்சு. வீங்களாக தான் நிறைய பந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அதுவும் சாக்கா வழியாக ட்ரொசார்ட் வழியாக எந்த பந்தும் ரொம்ப குறைவு, ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் ஆஃப் டைமும் வந்துச்சு. ஆஃப் டைமுக்கு அப்புறம் கேம் ஆரம்பித்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் நடுவில் தான் பிவெட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, சென்டர் மிட்ஃபீல்டில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போலே மென் சிட்டி கேமில் என்ன பண்ணமோ அதை தான் இந்த கேம்லேயே பண்ணோன்னு சொல்லலாம். என்ன மென் சிட்டி கேமில் அதை வந்துட்டு நம்ம கோல்வாக கன்வெர்ட் பண்ணல, சர்க்கே சுத்த விட்டோம். இதே மாதிரி டிக்ளரேஷன் கொஞ்சம் சுத்த விட்டானுங்க சொல்லலாம். ஜூபிமெண்டியா டிக்ளரேஷன் என்னன்னா, டோர்க்கு பந்து எடுக்கிறான், மார்டினஸ் பந்து கொடுக்குறான் டோர்க்கு கிட்ட, டோர்க்கு ப்ரூனோ தட்டுறான், ப்ரூனோ டோக்கு தட்டுறான், டோக்கு ப்ரூனோ தட்டினா ப்ரூனோ டோக்கு தட்டுறான், டோர்க்கு அந்த பந்தை ஒரு ஓலியில் அடித்து கோலை போட்டுடுறான். செம்மையான தரமான கோலு. ஆனால் உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போயிட்டேன். அடுத்த பேலுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு நான் சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறேன்னா அதுதான் நான் நினச்சது தான் எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேல் வந்துட்டான்டா அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக விளாண்டான். ஒரு ஒரு சின்ன வயசில் இப்படி ஒரு கோல் அடிக்கணும்னு அவன் தலைவலி எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டான், சூப்பராக விளாட்றான். லாஸ்ட் ரீசன்ட் கேமாக நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. நானும் அவன் நிறைய யோசிச்சிருக்கேன். என்னன்னா பழைய கேம்லலாம் வந்துட்டு பந்து அவன் காலுக்கு போனாலே நமக்கு பதப்பதப்பாயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஆடுவான்.
பந்து பட்டாலே ஒரு மாதிரி தடுமாறி விளையாடுவான். ஆனால் இந்த மோஸ்ட் ரீசெண்டாக ஒரு 3 கேமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ கோலாக கன்வெர்ட் பண்ணிட்டான். லாஸ்ட் கேமில் ஒரு கோல் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஒரு பவர் வந்த மாதிரி ஆச்சு 2 கோல் போட்ட பிறகு. தொடர்ந்து ஆர்சனலுக்கு எப்படியாவது ஈக்குவலைஸ் பண்ணிடணும், இல்லை லீடுக்கு போயிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 20 நிமிஷத்துலேயே வந்து 4 கார்னர் விட்டோம். ஸோ செகண்ட் ஹாஃப் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். பட் அதையும் மீறி கார்னர் நிறைய கிடச்சிச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கார்னரில் ரொம்ப த்ரெட்டனிங்காக இருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆர்சனல் எல்லாரும் கார்னர் எஃப்சின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அவங்கள்ட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குது. கரெக்டாக கார்னர் எடுத்தாங்களா, அது அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி சான்ஸ் மாதிரி ஒரு கார்னர்ன்றது. ஸோ அவங்கள்ட்ட கார்னர் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கோல் போடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் 2வது கோலும் கார்னரில் வழியாக தான் ஒரு கோல் பூந்துச்சு. அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம கற்றுக்கணும், நிறைய அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கணும், எப்படி தடுக்கணுன்றதை கற்றுக்கணும். ஸோ இதை வந்து மேன்செஸ்டர் யுனைட்டட் இதை கற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த கேமுக்கு போகும்போது இதே கார்னரில் நம்ம எப்படி எடுக்கணும், நம்ம கார்னரில் எப்படி கோல் போட முடியும்ன்ட்டு கற்றுக்கலாம். ஸோ எம்யூ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கார்னரையும் வின் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் அந்த கோல் பூந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் மிஸ்கியூ ஆச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப க்ரூஷியஸாக ரொம்ப கிட்ட 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 இருந்தனால கீப்பர்னாலே அது ஒரு மாதிரியா ப்ரிடிக்ட் பண்ண முடியல பந்து எப்படி வரப்போகுதுன்ட்டு. இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணால் பட் மிஸ்கியூ ஆச்சு. அந்த பந்து மிஸ்கியூ ஆகி ஒரு ஆள் பட்டு செஸ்கோ லைன் கிளியர் பண்ணுவான், பட் பந்து ரொம்ப உள்ளே வந்துடும். அதுக்கு முன்னாடியே மைனோ காலில் பட்டு தான் உள்ளே வரும். யாரோ ஒருத்தவங்க அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை. 2 பந்துமே டோர்க்குக்கு தான் கிடைக்கும் 2 ஆறுறதுக்கு முன்னாடி. ஸோ டோர்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நடுவில் கொஞ்சம் கால் இழுத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே அந்த காரணத்தினாலே கேம் விட்டு வெளியாகி செஸ்கோ பூந்தான் வந்து ப்ரூனோ ஒரு பந்தை கொடுக்குறேன்ட்டு மூஞ்சிலே அடித்து பஞ்சு பக்கா ஆக்கி விட்டான். மூஞ்சே செவந்து போச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது கோலாகவே ஆணுச்சு. அவன் அந்த அந்த கோனர்லாம் வந்த பிறகு தான் அதுக்கு கோலாகவே ஆணுச்சு. மேபி ப்ரூனோ அந்த செஸ்கோ மூஞ்சில் மட்டும் அந்த பந்து படாமல் இருந்துச்சா மேபி இன்னொரு சான்ஸ் கூட கிடச்சிருக்கும். நம்ம 2-1 போயிட்ட பிறகு அந்த கேமை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா ஆர்டெட்டா, ஸோ ரொம்ப தெளிவாக அப்ரோச் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச 60 நிமிஷம்னு நினைக்கிறேன் எல்லாரையும் விளையாக்கிட்டான். சுபிமெண்டியை, ஜீசஸை அண்ட் ஓடேகாட்டை, ஸோ 4 பேரை விளையாக்கிட்டான் இன்கப்பியாவை. ஸோ விளையாக்கிட்டு பெர்ன்வாய்ட்டை போட்டான். அப்புறம் வந்துட்டு விட்டர் யோக்ரஸை போட்டான், மெரினோவை போட்டான். ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம லீடிங்கில் இருக்கும் போதே அவங்க வந்துட்டு என்ன அப்ரோச் பண்ண போகிறாங்கன்ட்டு. அவங்களுக்கு தேவை ஒரு கோலு, அதை கரெக்டாக பண்ணுறதுக்கான ஆளெல்லாம் செட் பண்ணி இறக்கியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடியே மெரினோவை இறக்கியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஜீசஸை பதிலாக மெரினோவை போட்டிருந்தா இன்னுமே அவங்க ஃபால்ஸ் நைனில் நல்லாவே விளாண்டுருப்பான்னு தோணுது. பட் என்ன காரணமும் தெரில, ஆர்டெட்டா என்ன நினச்சான்னு தெரில. இந்த கேமை வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஆன்லைனை முடித்த மாதிரி ஜீசஸும் முடிப்பாங்க, இல்லை யோக்கரஸை போட்டால் முடிப்பாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு ஜீசஸே இறக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மார்டினஸும் மெகாயரும் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். டிஃபென்ஸை அவங்க ரோலை என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு நல்லாவே விளாட்றாங்கன்னு தான் சொல்லணும். செலுத்துறாங்க. ஸோ நல்ல டிஃபெண்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமே அபரிமிதமான ஒரு கேமை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து தொடர்ந்து கேமில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா டீலைட்ஸ் இல்லாத காரணத்தினால மெகாயர் உள்ளே இருக்கான். ஸோ மார்டினஸ் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தான் இன்ஜுரிக்கு அப்புறம். இப்போ லாஸ்ட் 2-3 கேம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். என்ன நமக்கு அந்த கோல் வர்றதை மட்டும் கொஞ்சம் தடுக்க முடியலன்னு தான் சொல்லலாம். மேபி அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இன்னுமே மோர் டிஃபென்ஸாக நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லைம் கூட, டோட்டன்ஹாம் கூட, வெஸ்ட் ஹாம் கூட, இங்கே வரக்கூடிய கேம் எல்லாம் மேன்செஸ்டர் யுனைட்டட் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து என்னென்ன தவறுகளை மிஸ்டேக்கில் சரி பண்ணிக்கிட்டு அடுத்த கேமுக்கு உள்ள போகணுன்ட்டு நான் நினச்சிக்கிறேன். செகண்ட் கோல் ஆர்சனல் செலுத்தினதுக்கப்புறம்
மேன்செஸ்டர் யுனைடெட் இதுக்கப்புறம் அவனுங்களை விடவே கூடாதுடான்னு நினச்சோம். ஏன்னா ஆர்சனலும் அந்த கட்டம் ஒன்று நினச்சான், ஆர்டெட்டாவோ அதே தான் நினச்சான். செலிப்ரேஷன் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அப்படின்னு அவன் சைகை காட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு கோல் அவங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டு. ஆனால் அங்கே தான் கதையிலே ட்விஸ்டே வரான். நடுவில் இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி சும்மா ஒரு பந்தை மைனோன்கிட்டேருந்து வாங்கி ஒரு ஷாட்டை வைப்பான் பாருங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸில். அப்படி கேர்ஃபில் வந்து வளைஞ்சி ஒரு பந்து போடுறதுல நானே தெரிச்சிட்டேங்க. செம்ம ஒரு கோலு, அது செம்ம கோல் அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையான கோலு. இப்படி ஒரு கோல் அடிப்பான்ட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சுன்னாவோட பர்ஃபார்மன்ஸே அப்படி தான். ஸோ லாஸ்ட் ஊல்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலுங்கெல்லாம் நிறைய அடிச்சிருக்கான். ஸோ இதை தான் மேன்செஸ்டர் யுனைட்டடில் சுன்னாக்கிட்டேருந்து எதிர்பார்த்தோம். அதுவும் ஆர்சனலுக்கு எகென்ஸ்டாக அடிப்பான்ட்டு நினச்சி கூட பார்க்கல. தரமான கோலு, அதுவும் செம்ம கோல் அடிச்சிருக்கான். ஸோ 3-2 போயிட்ட பிறகு ஆர்சனல்னால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. க்ரஸுக்கு ஒரு பந்து, அருமையான பந்து கிடைக்கும், அது லேமன்ஸ்னால தடுக்கப்பட்டுருச்சு அப்படி தான் சொல்லணும். செம்மையாக தடுத்தான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை தான் செஞ்சான்னு சொல்லலாம். கேமு 3-2ன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேமோட பிளேயரோட ரேட்டிங் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஆர்சனலுக்கு ஆர்சனல் லைனப்பில் பார்த்துருவோம். ஜீசஸ் அவ்வளோயும் தரமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல, நிறைய பந்தும் அவனுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அண்ட் ட்ரொசார்ட்டும் சேம் தான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கேமில் அவ்வளோவும் விசிபிளாக தெரியலன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பந்து அவங்ககிட்டேருந்து போன மாதிரியே தெரியல. ஸோ அந்த விங் ரொம்ப ஷட் டவுனாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ ரைஸும் அதே மாதிரி தான். மற்ற கேம்லலாம் விசிபிளாக தெரிவான், தனியாக தெரிவான் அவனோட பாசஸ்ஸு, அவனோட க்ராசஸ்ஸு. பட் இந்த கேம்லேயும் அவன் சரியாக தெரியல. அண்ட் சுபிமண்டி கேமில் விசிபிளாக தெரிஞ்சான், ஏன்னா நமக்கு ஒரு கோல் கிடச்சது அவங்ககிட்டேருந்து தான். ஸோ விசிபிளாக தெரிஞ்சான், ஆனால் அவங்ககிட்டையும் அந்த பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியல. அண்ட் சாக்கா சொல்லியே ஆகணும், மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு ரொம்ப த்ரெட்டனிங்காக இருந்த ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாக்கா வண்டி தான். ஏன்னா அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய பிளேயர் மெனக்கெட்டு இருந்தாங்க. ஏன்னா டோக்கு, அந்த பக்கெட்டு விங் லொக்சோ, ஈவன் கெசமியோவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்ககிட்டேருந்து தான் ரொம்ப பந்து லெஃப்ட் விங்லேருந்து தான் ரொம்ப உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட லெஃப்ட் விங்கில் பந்து ரொம்பவே, எனக்கு தெரிஞ்சு கேம் ஆரம்பித்து ஃபுல் டைம் வரைக்கும் 60% சாக்கா வழியாக தான் பந்து உள்ளே வந்துச்சுன்னு தான் சொல்லணும். கோனரும் வந்துச்சு. பந்து சுபிமண்டியாக இருக்கட்டும், கோல் சுபிமண்டியாக இருக்கட்டும், டெக்லைன் ரைஸ்க்கு ஒரு பந்து கொடுக்கறதா இருக்கட்டும், அவன் ட்ரிபிள் பண்ணி நம்ம டிஃபெண்டராக அதாவது தாண்டி போய் கோல் போஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சாக்கா வழியாக தான் வந்தாங்க தவிர ட்ரொசார்ட் வழியாக எந்த பந்தும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 2 கிராஸ் வந்துச்சு ட்ரொசார்ட் கீழே, மற்றபடி வேறு எந்த பந்து வந்த மாதிரியே தெரியல. அதே மாதிரி ஓடேகாட்டும் வந்துட்டு சாக்காவை தான் முன்னிறுத்தி நிறைய பந்தை கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவனோட கேமும் டிபெண்ட் சாக்கா மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிம்பர் வந்து எப்படி சொல்கிறது, கேமில் இருந்தான், கடைசி வரைக்கும் இருந்தான். அவனுமே வந்துட்டு சாக்காக்கு வழி விட்டுட்டு அவனும் போயிட்டு நல்லா அந்த பொசிஷனில் இருந்தான். இன்னும் கொண்டு சொல்லணும்னா கோல் அவனுக்காகவே விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் அந்த பொசிஷன் இல்லைன்னா இல்லை மார்டினஸ் அந்த பந்து தடுத்திருப்பான். ஸோ அவனை இருந்தனால, அவனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பந்து மிஸ்கியூ ஆச்சு. நல்ல ஒரு பொசிஷனிங்கில் இருந்தான். சலிபா அண்ட் கேப்ரியல் இவங்க 2 பேருமே எப்போதும் போல தான் நல்ல கேமை கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஆனால் இதில் வந்துட்டு விசிபிளாக தெரில. நல்ல பர்ஃபார்மன்ஸாக கேட்டால் எவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, கோனர்லலாம் ரொம்ப ட்ரெட்டனிங்காக இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே மார்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இன்காப்பியாக சொல்லப்போனால் கேமில் தெரியலன்னு தான் சொல்லணும். அவ்வளோவா நான் பார்க்கல. மச் போர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ராயானால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணான். ஆனால் ரொம்ப க்ரூசஸான சேஃபெல்லாம் பண்ணானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம அடித்த பந்துங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இருந்தான்னு சொல்லணும். 2வது கோலெலாம் தடுக்க முடியுமான்னு கேட்டால் சாத்தியமே கிடையாது. கோலை தடுத்துருக்கலான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 3வது கோலும் தடுத்திருக்க முடியுமான்னு கேட்டால் 70-30 தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து அடிக்கலாம். கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம் ராயாவை.
ராயா சுன்னாவோட கோலை. ஸோ அதையும் விட்டுட்டான்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு லைன் அப் வந்துடும். எம்பூமு என்ன செய்யணுமோ, மேன்செஸ்டர் சிட்டி கிட்ட என்ன செஞ்சானோ, என்ன செய்யணும்னு எதிர்பார்த்தோமோ அதை கரெக்டாக செஞ்சான். பந்து அவனுக்கு எப்படியாவது கிடைக்கும், ப்ரூனோ கிட்டேருந்து வரும், எப்படியாவது கோலாஃப் கிட்டேருந்து வரும். எம்பூமோட கேம், எம்பூமும் என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சான்னு தான் சொல்லணும். மேன்செஸ்டர் கிட்ட இல்லை தொடர்ந்து வர்ற ரீசன்ட் கேமில் அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அதை தான் கரெக்டாக பண்ணால், அதே தான் கேரிக்கும் மாஸ்டர் கிளாஸாக பண்ணியிருந்தான். அவனை ஒரு ஸ்ட்ரைக்கராக போட்டு விளாட வச்சான். இதுதான் அவனுக்கான ஐடென்டிஃபிட்டி நினைக்கிறேன். இதுதான் அவனோட அடையாளம், எம்பூமோட அடையாளம். நம்ம வீங்கில் போட்டு அவனை வச்சுருந்தாலும் அவன் அங்கேருந்து கோல் போடுவான். ஆனால் ஸ்ட்ரைக்கராக இந்த கேம்லலாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹைட்டு இல்லைனாலும், பால் கண்ட்ரோலிங்க்கு ஹைட்டு இல்லைனாலும் நம்மளால் புரிஞ்ச வரைக்கும் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பந்தை கொடுத்துட்டு நீ ஓடுடா, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்றது தான் எங்கள் மேன்செஸ்டர் யுனைட்டோட ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நிறைய விஷயத்தில் அது வந்து ஒர்க் ஆகுச்சு. ஸோ இந்த கேம்லேயும் வந்துட்டு எம்பூமே நான் குறை சொல்ல மாட்டேன். அவனால் முடிஞ்சதை பண்ணால், அதே மாதிரி ஒரு கோல் அடித்து கொடுத்துட்டான். ஸோ டோர்க்கு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்கிறது, 81ஆம் வருஷத்தில் காலு இழுத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரணத்தினால அவங்க வந்து வெளியே போயிட்டான். ஆனால் 81 நிமிஷமும் பையன் தரமான கேமு, வண்டி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டோர்க்கை பற்றி என்ன சொல்கிறது, தரமான ஒரு ஓலியை போட்டான். அந்த கோல் செம்ம கோலாக வந்து அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். டோர்க்கோட கேம் வர கேரட் பெல் மாதிரி வருதுல்ல, சூரி சொல்கிற மாதிரி தான் வர சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்வின் பண்ணிக்கிட்டே வரான் டோர்க்கோ. நல்ல ஒரு அண்டர் ஏஜ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் டோர்கோ கிட்டேருந்து வந்தது. அண்ட் ப்ரூனோ கிட்ட என்ன சொல்கிறது, எல்லா கேம்லேயும் எதிர்பார்க்கறது தான். ஒரு ஹாலிவுட் பாஸு, ஒரு கோலிவுட் பாஸு, இல்லை மிராக்கல் பாஸு, இப்படி ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்போம். அதே அவன் கரெக்டாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்றான். ஸோ அதே தான் ஒரு பந்தை 1-0 போயிட்ட பிறகு ஆர்சனல் ஒரு பந்து கிரியேட் பண்ணி கொடுப்பான் எம்பூமுக்கு. அந்த எம்பூமும் அது கோலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். என்ன கேட்டால் அடிச்சிருக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், நிப்பாட்டி ப்ரூனோக்கே திரும்பி தட்டிடுவான். ப்ரூனோனால அந்த பொசிஷன்லேருந்து அடிக்க முடியுமான்னு தெரில. அதை தான் ப்ரூனோவும் நல்ல கேம் தான் விளாண்டுருந்தான். அண்ட் ஆமாட்டு அந்த வீங்கில் என்ன பண்ணணுமோ, சாக்கா எப்படி பண்ணணுமோ அது ஆமாட் பண்ணானா கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஆமாட்டுக்கு பந்து வந்தது, உன்கிட்ட பந்து கீழே இறங்கி கீழே பாசஸ் பண்ணிட்டு நீ பந்தை வாங்கிட்டு மேலே போகணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸை ஓரளவுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணால். ஆனால் ஆமாட்டுக்கு அவ்வளோ விசிபிளான ஒரு சான்சஸ் கிடச்சின்னா கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நிறைய சான்சஸ் கிடைக்கல. பட் அவன் கீழே இறங்கி ரொம்ப நல்லா விளாண்டான். கீழே வந்து மிட்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான் ஆமாட்டு. இதுக்கு ஆப்போசிட்டு டோர்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோர்க்கு அப்படியே வீங்க மேலே கொஞ்சம் அம்பூமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துட்டான். ஸோ நமக்கு ஓவியஸாகவே தெரியுது, ஆமாட்டு வந்துட்டு மிட்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி பந்தை கொடுத்து வாங்கி இப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அவங்ககிட்டே தரமான ஒரு கேம் தான் இருந்துச்சு. அண்ட் கேசமீரோ வழக்கம் போல கேசங்க்கு போன கேமில் என்ன கேம் பண்ணாங்களோ அதே மென்சிட்டி கிட்ட கேமை இந்த ஆர்சனல் கிட்டேயும் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தரமான கேமு. அண்ட் மைனோ ஒரு எஸ்சிஸ் வச்சுருக்கான். ஸோ அமேரியம் கிட்ட நம்ம என்ன குறித்து பேசணுமோ, ஐயா மைனோ வச்சு விளாட மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் பிளே இல்லைன்னுக்கிட்டு இருந்தான் அண்ட் பால் கண்ட்ரோலிங் இல்லைன்னுக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த 2 கேமாக இறக்கி வேர்ல்ட் கிளாஸ் பிளேயராக வந்துட்டு மாறிக்கிட்டே வரான்னு தான் சொல்லணும். அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஸோ மேலும் தொடர்ந்து அவனோட கீப் இட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே பெர்ஃபார்மன்ஸை. லுக் ஷோ கிட்ட எனக்கு என்ன வருத்தம்னா, சாக்காவை முடிக்க முடியல, மடக்க முடியல. ரொம்ப பந்தை வந்து விட்டுக்கிட்டே இருந்தான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட சைட்லேருந்து தான் ரொம்ப வெளியானுச்சு. ப்ளஸ் டோக்கு ப்ளஸ் லுக் ஷோவும் தான் சாக்காவை மடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவனை தாண்டி தான் வந்திருக்கு அந்த பந்துன்னு சொல்லணும். லுக் ஷோக்கிட்டையும் மிஸ்டேக்கான பெரிய விஷயங்களும் எதுவும் இல்லை, போர் கேமாக இல்லை. எதுவும் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது.
அண்ட் மார்டினஸ் என்ன செய்யணும்னு நினச்சானோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லணும். என்ன செய்யணும்னு கண்டிப்பாக வந்தானோ அதை கரெக்டாக செஞ்சான். ஸோ அவனால் ஒரு கோல் பூந்துருச்சு. அதை அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அவனை குற்றம் சொல்ல முடியாது. பட் மெகேரும் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணான்னு தான் சொல்லணும். மார்டினஸ் எந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கானோ அதே லெவலில் தான் மெகோரே இருக்கான். 2 பேருமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கார்னரில் 2 பேருமே எப்படிலாம் தடுக்கணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். யாரும் எஃபர்ட் எடுக்கலாம் சொல்ல முடியாது. அண்ட் டோர்க்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவன் வீங்கில் பந்து வராத மாதிரி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து சான்ஸ் கிரியேஷன் ரொம்ப குறவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ட்ரொசார்ட் கிட்டே இருந்தாலும் சரி. லாஸ்ட்டாக ஜாக்கா அந்த விங்க்கு போயிட்ட பிறகு கொஞ்சம் 2-3 கிராஸ் வந்து அங்கேருந்து வந்துச்சு. ஸோ டோர்க்கும் ஒரு நல்ல கேம் தான். இதில் ரொம்ப பிளேயான கேம் யார் வச்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கீப்பர், மான்செஸ்டர் யுனைடெட் கீப்பர் லேமன்ஸ் சூப்பரான கேம் வச்சுருந்தான். ஸோ இந்த கேமை நம்ம இதுக்கு முன்னாடி ஒனானா கிட்ட பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. லேமன்ஸ் அப்படி ஒரு கேம் வச்சுருந்தான். தடுக்க முடியாத பந்தெல்லாம் தடுத்தான். ஒரு ஒரு ஷாட்டை வைப்பான். அந்த ஷாட்டெல்லாம் வந்து ஒனானா இருந்தானா என்ன ஆயிருக்குமோ தெரியாது. அப்படி ஒரு கேம் விளாண்டான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்லேருந்து வந்த செஸ்கோவாக இருக்கட்டும் அண்ட் சுன்னாவாக இருக்கட்டும் 2 பேருமே என்ன பண்ணணும்னு நினச்சவங்களோ அதை பண்ணாங்க. தெளிவாக கேம் விளாண்டாங்க. இன்னொன்று நம்ம சப்லேருந்து மாறி கேம் மாறல. செப்பை மாற்றணும் பட் கேம் மாறல. கேம் அதே பெர்ஃபார்மன்ஸில் தான் கண்டினியூ ஆகிடுச்சு. இது ஒரு இம்ப்ரூவிங்காக பார்க்குறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பழைய கேம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கீழே சப்பில் வந்து அவன் ஒன்றும் தோற்றுருவான், இல்லைன்னா ட்ரா பண்ணி விட்டுருவானுங்க. ஆனால் இந்த கேரிக்கோட கேம் பிளானில் வந்துட்டு சப்லேருந்து வர்றவனுங்களும் கேம் அதே அளவுக்கு மெயின்டைன் ஆகுது தான் சொல்லணும். ஏன்னா சுண்ணாவை இறக்கி லாஸ்ட் சிட்டி கேம்லேயே வந்துட்டு ஒரு கோலை போட்டோம் மவுண்ட்டை வச்சு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சுண்ணா உள்ள வந்து சப்பாக வந்துட்டு சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டான் அப்படி தான் சொல்லணும். அந்த கோல் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கோலெல்லாம் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வரதான் சொல்லணும். நம்ம எடுத்தோடனே ஹை லெவலுக்கு போயிட்டோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிக் கிளப்கிட்ட எப்படி விளாடணும், எப்படி கேமை அனலைஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு கேரிக்கு வந்து இதை அப்ளை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் வர கேமை சின்ன சின்ன டீம் கூட, அதாவது லோ பிளாக் டீம் கூட எப்படி விளாட போகிறோம். அவனுக்கு 10-11 பேரும் கீழே நின்றுடுவானுங்க. நம்ம எப்படி அவனுங்களை உடச்சி விளாட போகிறோன்றது தான் அடுத்த கேம் நல்லா பார்க்கணும். ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா தோத்தனே, அதுக்கப்புறம் வெஸ்டாம் கூடலாம் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய கேம்லாம் இருக்குது. ஸோ ஒருத்தன் பயத்திலே இருக்கான். அவனை யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அவன் ஓம்லேயே அடிச்சிட்டோம் வந்து ஒருத்தன் மட்டும் பயத்திலே இருக்கான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் ஓம்லேயே போய் அடிச்சிட்டோம். அடுத்தது எங்கள் ஹோமுக்கு வருவான். அந்த கோழி மட்டும்தான் இன்னும் பயத்திலே இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னு, ஆஹா அங்கே பார்த்துட்டு நம்மள அப்படியே பார்க்குறானுங்களே அப்படின்ட்டு. அந்த வடிவேல் டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம மூளை என்ன உரிக்க போராடுங்களோ அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம ஆர்சனலே அடித்தாச்சு, மேன்சிட்டியை அடித்தாச்சு. இதில் எப்படின்னா அடுத்தது வந்து தோத்தனையும் இருக்கான். அவனையும் கண்டிப்பாக அடிப்போம் காய்ஸ், மக்களே அடிப்போம், கண்டிப்பாக அடிப்போம். அடுத்தது ஒருத்தருக்கு லிவர்பூல்ஸ், அவனுங்களை தேடி வந்து அடிக்கிறோம். நம்ம ஹோமில் தான் வச்சு செய்ய போகிறோம். கோழி உரிக்கிற மாதிரி உரிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கேம் அனாலிசிஸில் அடுத்த கேம் ரிவ்யூவில் என்ன பற்றி பேசுவோம், இந்த மாதிரி மான்செஸ்டர் யுனைடெட் பற்றி பேசுவோம். அண்ட் கேம் வீக் ப்ரிவியூவும் தொடர்ந்து போடுறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறேன் கைஸ் மக்களே. அண்ட் தொடர்ந்து வீடியோ அப்கமிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஸ்டூடியோவை செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ரொம்ப சொப்பமாக தான் இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தொடர்ந்து வீடியோ போடுறோம். அண்ட் வாட்ச் அலாங்கும் செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். மேன்செஸ்டர் யுனைடெட் கேம் அப்போ வாட்ச் அலாங் போடுவோம். அண்ட் பழைய சோஷியல் மீடியாவில் இருக்கோம். அதிலலாம் வந்துட்டு சின்ன லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஜியில் இருக்கோம், அண்ட் டிடியில் இருக்கோம், அண்ட் யூடியூப்லேயும் இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட அஃபிஷியல் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.